வணக்கம். இது தமிழின் குரல் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதான மஹிந்தவின் முக்கிய சகாவுக்கு விளக்கமறியல். அடுத்தடுத்து சிக்குவார்களா பல முக்கிய புள்ளிகள். மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொகுசு இரகசிய அறை கண்டுபிடிப்பு. 20 வருடங்களாக அவருடன் வந்து தங்கும் பெண் யார்? உக்ரைன் போர்க்களத்தில் முன்னாள் போராளிகள் பணத்துக்காக இராணுவத்துடன் இணைந்தார்களா? சம்பிக்க ரணவக்க வெளியிட்ட பகிரங்க குற்றச்சாட்டு. திடீரென தேரர்களை சந்தித்த ரணில். ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? தமிழீழ வைப்பக நகைகள் எப்போது கிடைக்கும்? அனுர அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி. பிரதமர் பதவியிலிருந்து விலக தயார். பிரதமர் கருணி அமரசூரிய வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. டிக்டாக் மூலம் அறிமுகமான நட்பு. தனியார் வங்கி ஊழியருக்கு கோட்டலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இலங்கை மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. மறுசீரமைப்பு செயல்முறை இறுதி கட்டத்தில். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பேருந்து ஓட்டுநர் உட்பட பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில். வேகமாக அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்ட வாய்ப்பு. அதிர்ச்சியில் நகைப்பிரியர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகத்தின் முன்னாள் தலைவர் அனுச பெல்பிட்டவை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அவரை நேற்று கைது செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அனுச பெல்பிட்ட முன்னாள் ஊடக அமைச்சின் செயலாளராகவும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகத்தின் தலைவராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 46 மில்லியன் பெறுமதியான பணத்தின் மூலத்தை வெளிப்படுத்த தவறியதை அடுத்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவர் மீது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக சொத்துக்களை பெற்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தகவலின்படி அனுச பெல்பிட்ட நேற்று காலை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து ஆரம்ப வாக்குமூலம் வழங்கிய பின்னரே கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் நகரில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்தியதாக கூறப்படும் அதிசொகுசு அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இந்த அறை குறித்து ஒரு பௌத்த தேரர் ஊடகங்களுக்கு பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவரது கூற்றுப்படி மஹிந்த ராஜபக்ச அந்த அறையில் இரவு தங்கவில்லை என்றாலும் அவசரமாக வந்து பல மணி நேரங்கள் அங்கு தங்கியிருப்பார் என தெரிவித்துள்ளார். அவர் வருவதற்கு முன் விகாராதிபதிக்கு அறிவித்த பின் அந்த அறையை சுத்தம் செய்து தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளார். அவர் வருகை தந்த பின் விருந்து ஏற்பாடு நடைபெறும் காரணமாக மற்ற பிக்குகள் அந்த பகுதியில் செல்ல அனுமதி இல்லை என்றும் தங்கள் அறையிலேயே தங்கியிருப்பதாகவும் அந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். அந்த அறையில் அதிசொகுசு கட்டில், மெத்தை, குளிரூட்டி உள்ளிட்ட வசதிகள் இருப்பதாகவும் உட்புற அமைப்புகள் உயர்தரமான பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அறையில் யாரும் அறியாத வகையில் வெளியே செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அறையின் நுழைவாயில் அமைந்துள்ள இரும்பு கேட்டை பூட்டிய போது உள்ளே வாகனங்களோ அல்லது நபர்களோ இருப்பது வெளியே தெரியாது என்றும் அங்கு மஹிந்த ராஜபக்ச தனது தனிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் கசினி என்ற பெயருடைய பெண் ஒருவரும் அங்கு வந்து தங்கியதாகவும் விகாரை அருகில் வசிக்கும் மக்களுக்கு இத்தகைய அறை இருப்பது நீண்ட காலமாக தெரியாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இவ்விகாரைக்கு வருகை தந்த போதிலும் இந்த விடயம் பொதுமக்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டதாகவும் சில சிரேஷ்ட பிக்குகள் ஊடகவியலாளர்களை திசை திருப்ப முயற்சி செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் இந்த விகாரையில் அமைக்கப்பட்ட பல கட்டிடங்களை மஹிந்த ராஜபக்ச தான் திறந்து வைத்ததாகவும் அந்த தேரர் தெரிவித்தார். உக்ரைன் போர்க்களத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் விசேட படையணி உறுப்பினர்களும் இலங்கை இராணுவத்தின் விசேட படையணியைச் சேர்ந்த இணைந்து பணத்திற்காக ரஷ்யாவுக்கு எதிராக போராடி வருவதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை அவர் கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற எழுத்தாளர் தர்மன் விக்ரமரத்ன தயாபுத்திரன கொலையின் மறைக்கப்பட்ட பக்கம்
என்ற நூலின் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போதே தெரிவித்தார். இது குறித்து மேலும் விளக்கம் அளித்த அவர், தன்னுடன் நெருக்கமான ஒரு இராணுவ அதிகாரி சமீபத்தில் இந்த தகவலை பகிர்ந்ததாக கூறினார். அவரது கூற்றுப்படி உக்ரைன் போர் பகுதியில் உள்ள பங்கர் பகுதிகளில் ஒருபுறம் முன்னாள் விடுதலை புலிகள் ஜேந்தன் தலைமையிலான விசேட படையணி உறுப்பினர்களும் மறுபுறம் இலங்கை இராணுவ விசேட படையணியைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து பொருளாதார லாபத்திற்காக ரஷ்ய படைகளுக்கு எதிராக போராடி வருகின்றனர். இந்த நிலை நாட்டின் சமூக சூழ்நிலை எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையில் வடக்கிலும் தெற்கிலும் ஏற்பட்ட ஆயுத கிளர்ச்சிகள் காரணமாக 2 தலைமுறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து போராடிய பலரை நான் சந்தித்ததாகவும் அவர்கள் தற்போது மிகவும் கடினமான வாழ்க்கை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமைக்கு நாடு தள்ளப்படுவதற்கான காரணங்களை பற்றிய ஆழமான சமூக மற்றும் அரசியல் விமர்சனங்கள் அவசியம் என்றும் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டியில் உள்ள மல்வத்த மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளார். நேற்று காலை கண்டிக்கு சென்ற அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் இருதரப்பும் கருத்து பரிமாற்றம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வை செய்தியாக பதிவு செய்வதற்காக ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க தற்போது தாம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என கூறினார். அதேவேளை தற்போதைய சட்டமா அதிபரை நீக்குவது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதும் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கவலை வெளியிட்டுள்ளார். தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்புடன் வாழும் தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கருத்துக்களை அவர் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் வெளியிட்டார். மேலும் உரையாற்றிய அவர், இறுதி யுத்த காலத்தில் தமிழீழ வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்த பலர் தங்கள் நகைகளை மீண்டும் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்ற காலத்தில் தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் மீள ஒப்படைக்கப்படும் என அரசாங்க தரப்பில் பொது வழியில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதாக அவர் நினைவூட்டினார். ஆனால் தேர்தல்கள் முடிந்து ஒரு வருடத்துக்கு மேல் கடந்தும் அந்த வாக்குறுதிகள் தொடர்பில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை என ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். மேலும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை அரசு உணர்கிறதா என்றும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் நகைகள் எப்போது மீண்டும் வழங்கப்படும், இது தொடர்பாக அரசாங்கம் ஏதேனும் திட்டத்தை அறிவித்துள்ளதா என்றும் அவர் கேள்விகளை முன்வைத்தார். நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி, இதுக்கு பின்னால இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது. ஆகவே பிரதமர் பதவியில் மாற்றம் செய்ய வேண்டும் என நாட்டு மக்கள் தீர்மானித்தால் அதற்கேற்ப தன்மானமாக விலக தயாராக உள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் லாவோஸ் நகரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டத்தில் கலந்திருந்த பிரதமர் நேற்று முன்தினம் காலை நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தார். அதன் பின் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற விவாதத்தில்
நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவரின் கூற்றுப்படி கடந்த நாட்களில் பிரதமரை நீக்க முயற்சி நடந்ததற்கான சவால்களை எதிர்கொண்டதாகவும் ஆனால் அப்போது எந்த முன்னேற்றமும் இல்லாததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தேவையில்லை. நாட்டின் மக்கள் பிரதமர் பதவியில் மாற்றம் வேண்டும் என கூறினால் நாங்கள் வீட்டிற்கு சென்று அதற்கேற்ப செயற்பட தயார். நாங்கள் நாட்டின் மக்களுக்கு பொறுப்புக்குரியவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். டிக்டாக் சமூக வலைத்தளத்தின் மூலம் உருவான நெருங்கிய தொடர்பு காரணமாக தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் பெரும் தொகை பணத்தையும் நகைகளையும் இழந்துள்ளதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின்படி சமூக ஊடகத்தில் அறிமுகமான நண்பர் ஒருவர் கடந்த 19ஆம் தேதி இரவு பொரஸ்கமுவ கட்டுவாவள பகுதியில் உள்ள கோட்டல் ஒன்றில் சந்திக்க அழைத்துள்ளார். அங்கு ஒரு வகை வாசனை திரவியத்தை சுவாசிக்க செய்ததால் தாம் மயக்கமடைந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மறுநாள் விழித்த போது தாம் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் ரூபாய் 2,58,000 ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததை அறிந்து போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த புகாரை கோட்டை படுகோண பகுதியில் வசித்த முன்னணி தனியார் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் பதிவு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பொரஸ்கமுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் இலக்குகளை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மின்சார துறையுடன் தொடர்புடைய பல தரப்பினருடன் மேற்கொண்ட விரிவான கலந்துரையாடல்களின் பின்னரே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சபை அறிவித்துள்ளது. மின்சார துறையின் வளர்ச்சியை தேசிய முக்கிய கொண்ட தேவையாக கருதி ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் தொழிற்சங்கங்கள் வழங்கிய ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. கல்துமுள்ள கிரவணகம கோணம்பட்டிய பகுதியில் நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் 6 பேர் படுகாயமடைந்து தியத்தலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 3 பெண்களும் 3 ஆண்களும் உள்ளனர். அதில் தனியார் பேருந்தின் ஓட்டுநரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறினர். போலீசாரின் தகவலின்படி கிரணவகமவிலிருந்து பண்டாரவளைக்கு சென்ற பண்டாரவளை டிப்போ பேருந்தும் கப்புத்தலையில் இருந்து கிரவணங்கமுவுக்கு சென்ற தனியார் பேருந்தும் விபத்தில் சம்பந்தப்பட்டுள்ளன. விபத்து ஏற்பட்ட போது 2 பேருந்துகளும் பயணிகளால் நிரம்பியிருந்தன. மேலும் மோதலின் காரணமாக 2 பேருந்துகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை 1 அவுன்ஸ் 4,900 அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது. உலகளாவிய அரசியல் அசாதாரண நிலை, அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைவு, அமெரிக்க டாலரின் ரிசர்வ் வட்டி வீதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவை இந்த விலை உயர்விற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. தங்கத்துடன் சேர்ந்து வெள்ளி மற்றும் பிளாட்டினம் விலைகளும் தற்போது புதிய உச்ச நிலையை எட்டியுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்களின் தகவலின்படி சர்வதேச சந்தையில் தங்கம் விலை விரைவில் $5,000 நிலையை தொடலாம் என்றும் பின்னர் $5,187.79 வரை உயரக்கூடும் என்றும் முன்னறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தகவலின்படி நேற்றைய தினம் உள்ளூர் சந்தையிலும் தங்க விலை மேலும் அதிகரித்துள்ளது. நேற்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,90,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,60,700 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 24 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 48,750 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 45,000 ரூபாய் 88% விற்பனை செய்யப்படுகிறது.